ஒரு காதல். போலீஸ்கார மாதிரி கடா மீச வச்சுக்கிட்டு திருட்டுத்தனம் பண்றியா? யோ பாத்து பேசு. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? சார் சார் இவர் எவ்வளவு பணம் தரணும்? 750 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு காசு இல்லைன்னு சொல்றாருமா. நான் கொடுத்துட்றேன், இவர் அனுப்புங்க. இந்த ஆள் உங்களுக்கு வேண்டியவரா? இல்ல, இவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பஸ்ல என் கூட வந்தாரு. இவரு காசு கொடுக்க முடியாம நிக்கிறத பார்த்தா பாவமா இருக்கா, அதான் ஹெல்ப் பண்றேன். அட என்னம்மா நீ இந்த ஆளுக்கெல்லாம் பாவம் பார்த்துட்டு இருக்கீங்க? சின்ன பொண்ணு அடுத்தவங்களுக்கு பாவம் பார்த்து உதவி பண்ற அளவுக்கு இருக்க. ஆனா இந்த ஆளை பாரு, டிப் டாப்பா இருந்துக்கிட்டு எப்படி ஏமாத்து பேர் வழியா இருக்கான்னு பாருங்க. என்ன முறைக்கிற? இந்த பொண்ணு மட்டும் உனக்கு உதவி செய்யாம இருந்திருந்தா இந்நேரம் உன்னை பிளேட் கழுவ விட்டுருப்பேன். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், கம்பீரமா இப்படி கடா மீச வச்சுக்கிட்டு சும்மா கட்டுமஸ்தா இருக்கியே, என்ன ஊர்ல எங்கேயாவது கசாப் கடை வச்சிருக்கியா? எல்லாரும் வந்தாச்சா? வண்டி எடுக்கலாமா? போலாம். ரைட். ஹலோ, இப்ப எதுக்காக இப்படி சிரிக்கிற? உனக்கு ஏதாவது பைத்தியம் முத்திடுச்சா? ஒண்ணு தண்ணிய குடி, இல்லைன்னா சரி. ரெண்டத்தையும் ஒரே நேரத்துல பண்ணிட்டு இருக்காத. அது ஒண்ணும் இல்ல, அங்க நடந்தது நினைச்சா சிரிப்பா வருது. நான் என்ன பண்ணுவேன்? அப்படி என்ன நடந்துச்சு? இல்ல, எவ்வளவு பெரிய ஆபீசர் நீங்க. உனக்கு எத்தனை தடவை சொல்றது, நாம யாருங்கிற விஷயம் தெரியக்கூடாது. இதே பழக்கத்தோட எல்லா இடத்துலயும் பேசினா நிலைமை சிக்கலாயிடும். அதனால வாங்க போங்கன்னு பேசு, புரியுதா? ஓகே, நான் வாங்க போங்கன்னு பேசுறேன். அதாவது நான் என்ன சொல்ல வந்தேனாங்க, நீங்க எவ்வளோ பெரிய ஆளுங்க. உங்களை பார்த்து அந்த ஹோட்டல்காரன் கசாப் கடை வச்சிருக்கியான்னு கேட்டுட்டானேங்க. அதை நினைச்சாலே ஒரே சிரிப்பா வருதுங்க. இங்க பாரு, இப்படி ஓவரா நக்கல் பண்ணி சிரிக்காத. எல்லாரும் உன்னை லூசு நினைச்சு பாக்குறாங்க. என்ன யாரும் லூசுன்னு நினைக்க மாட்டாங்கங்க. ஆனா உங்களை கடைக்காரன் கேட்டானே ஒரு கேள்வி, அதை என்னால லைஃப் லாங் மறக்க முடியாது. அப்படியே உங்க முகம் போன போக பார்க்கணுமே. அப்பயே ஒரு போட்டோ எடுத்திருந்தா செம்மையா இருந்திருக்கும். எனக்கு தான் தோணாம போச்சு. என்ன பார்த்து ஒருத்தன் அப்படி கேட்டான்னா கண்டிப்பா அவன் மென்டலா தான் இருப்பான். அவன் சொன்னதை கேட்டு நீ சிரிக்கிறேன்னா நீ ஒரு அரை மென்டலா தான் இருக்கணும். அதுல சந்தேகமே இல்லை. இந்த மீசையோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியல. இது என்ன கெத்தான மீசை தெரியுமா? இது நம்ம தமிழனோட அடையாளம், போலீஸ் கெத்து. அத நீங்களே சொல்லிக்க கூடாது, பாக்குறவங்க சொல்லணும். பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியுதோ அதான் உண்மை. அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் நானும் நல்லா பாக்குறேன்.
எனக்கும் அவன் சொன்ன மாதிரி அசல் கசாப் கடைக்கார மாதிரியே தெரியுது. இத்தனை நாளா இதை பார்க்காம ஏமாந்துட்டனே.